Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஹைக்யூவோட எபிசோட் 3 கான ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த அனிமிக்கான எபிசோட் 1 and 2 நம்ம வாய்ஸ் ஓவர் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. அப்பனாதான் இந்த எபிசோட் 3 உங்களுக்கு புரியும். அப்படி நம்ம சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிரலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்ல நம்ம காகியாமா அண்ட் ஹினாட்டா அவங்க ரெண்டு பேருமே ஜிம்முக்குள்ள பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காகியாமா வந்து ஹினாட்டா கைக்கு ஸ்பைக் பண்றா. அதை ஹினாட்டா வந்து ரிசீவ் பண்ணணும் அவ்வளவுதான். ஹினாட்டாக்கு சரியா ரிசீவிங் வராது. அதனால அவன் ரிசீவ் பண்றதெல்லாம் தப்பு தப்பா தான் பண்றான். நம்ம காகியாமாவும் திட்டுறா, ஒழுங்கா ரிசீவ் பண்றா அப்படின்ட்டு. டேய் காகியாமா, இந்த ரிசீவிங்ல எனக்கு போதும்டா, நமக்கு டைம் இல்ல, நான் வேணா ஸ்பைக் பண்ணவா, எனக்கு அதான் ரொம்ப பிடிக்கும், அதை பண்றேன் அப்படின்ற மாதிரி கேட்பான். அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி காகியாமா கத்திக்கிட்டு இருப்பான். ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அந்நேரம் டனாக் வந்துட்டு நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லுவான். இங்க பாருங்கடா, நான் அவங்க ரெண்டு பேருக்கு ஒரு வார்னிங் தரேன். டைச்சி ஒரு நல்ல பையன் தான், அவன் நல்ல கேப்டன் தான். பட் அவனுக்கு கோவம் வந்துச்சுன்னு ஏன் அவன் ரொம்ப பயங்கரமாயிடுவான். அதனால நம்ம இப்ப பிராக்டிஸ் பண்றோம், அவனுக்கு தெரிஞ்சது நான் காலி. இருந்தாலும் நான் அவனுக்கு பயப்படலாம் இல்ல, சரி ஏதோ ஒண்ணு, ஆனா இப்ப நீங்க ஒழுங்கா பாட்டு பிராக்டிஸ் பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்நேரம் வந்து பார்த்தா இன்னொருத்தர் யாரோ கதவு திறக்கிற மாதிரி இருக்கு. யாரான்னு பார்த்தா நம்ம சூகவரா செட்டு தான் வந்திருக்கான். உள்ள வந்துட்டு நினைச்சேன் நீங்க இந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு மாதிரி சொல்றான். கணக்கா நான் நேத்தே உன்னை சந்தேகப்பட்டேன், நேத்தே நீ என்ன சாவி எடுத்துட்டு போடியா, அப்பவே எனக்கு டவுட் ஆச்சு, சரி நீங்க லாண்டிட்டு இருப்பீங்கன்னு. அதான் ஒரு கான்பிடென்ட்ல பார்க்க வந்தேன், பார்த்தா லாண்டிட்டு தான் கிடைக்கீங்க அப்படின்றான். டனாக்காவும் ஒரு மாதிரி பயந்து போயிடுறான். சூகா எதுவும் சொல்லிடாத நம்ம டைச்சிக்கிட்ட அப்படின்ற மாதிரி. இல்ல நீ ஒன்னும் கவலைப்படாத, நான் டைச்சிக்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டேன், இந்த மாதிரி சஸ்பென்ஸா பிராக்டிஸ் பண்றீங்களா, ரொம்ப த்ரில்லிங்கா இருக்கு, வாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நம்ம சூகாவும் சேர்ந்துக்கிறாங்க கூட. இப்போ அவங்க 4 பேரும் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம காகியாமாவும் டனாக்காவும் அந்த மாதிரி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. காகியாமா செட் பண்றான், டனாக்கா வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம சூகாவும் ஹினோட்டாவும் டச் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சும்மா டனாக்கா அடிக்கிறத பார்த்துட்டு ஹினாட்டாக்கு ஆர்வம் தாங்க முடியல. டேய் காகியாமா, எனக்கும் செட் பண்றா, நானும் ஒரு பால் அடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி கேட்கான். உனக்கு செட் பண்றதுலாம் ரொம்ப பிடிக்கல, அதனால எனக்கு ஒரு பால் செட் பண்றா காகியாமா அப்படின்ற மாதிரி ஹினாட்டா கேட்கான். காகியாமா வந்து உடனே நோ சொல்லிடுறான். எதுக்கு எனக்கு இப்ப செட் பண்ண மாட்டேங்க அப்படின்னு ஹினாட்டா கேட்டுக்கிட்டு இருக்கும்போது காகியாமா வந்து அந்த பாலை கொண்டு அடிக்கான் ஸ்ட்ரைட்டா. அது ஹினாட்டா கையில பட்டு தப்பான டைரக்ஷன்ல தான் போகுது. நீ என்னைக்கு பாலை கரெக்டா ரிசீவ் பண்றியோ அப்ப நான் உனக்கு செட் பண்றேன் அப்படின்ற மாதிரி காகியாமா சொல்லிடுறான். சனிக்கிழமை நம்ம விளையாட போற மேட்ச்ல நான் எல்லா பாலும் டனாக்காக்கு தான் செட் பண்ணுவேன், உனையெல்லாம் நம்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி நான் இப்ப நல்லா ரிசீவ் பண்ண கத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு நீ ஸ்பைக் பண்ண பால் போடுவியா அப்படின்ற மாதிரி கேட்கான். எனக்கு தேவை நம்ம டீம் வின் பண்ணணும், அதுக்கு நான் டனாக்காவை யூஸ் பண்ணதான் கரெக்டா இருக்கும். சோ எனக்கு இப்போதைக்கு உன் மேல நம்பிக்கை இல்ல, அதனால வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறான். சரி அப்பதான் பார்த்தா மணி 7 ஆக போகுது. 7 ஆக போகுது, வாங்கடா டைச்சி வந்துட போறா அப்படின்ற மாதிரி எல்லாம் பால் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு மத்தியானமே லஞ்ச் டைம்ல நம்ம சூகவரா அண்ட் ஹினாட்டா ரெண்டு பேருமே டச் போட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சூகவரா வந்து ஹினாட்டாக்கு ரிசீவ் பண்றது அப்படின்றது சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கான். சூகவரா வந்து கேட்கறான், டேய் ஹினாட்டா உனக்கு தான் ஸ்பைக்கிங் ரொம்ப பிடிக்கும்ல, நான் வேணா நாளை காலையில உனக்கு செட் பண்ணவா அப்படின்ற மாதிரி கேட்கான். ஓ ரியலி, நீங்க எனக்கு செட் பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கான். ஆமாடா, நான் தான் கராசனோட அபிஷியல் செட்ரு, சோ எனக்கு நல்லா செட் பண்ண தெரியும், நாளை காலையில நான் உனக்கு செட் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன் அந்த அளவு உனக்கு ஸ்பைக்கிங் ரொம்ப பிடிக்குமா அப்படின்ற மாதிரி கேட்கான். ஆமா எனக்கு ஸ்பைக்கிங் ரொம்ப பிடிக்கும், அது பால் அடிக்கும் போதே எனக்கு அந்த சவுண்ட் அதெல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும், ரொம்பவே கூலா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அது மட்டும் இல்லாம ஜூனியர் ஸ்கூல்ல இருந்தப்ப இது வரைக்கும் எந்த செட்டர் கூடயுமே லாண்ட கிடையாது. இது முன்னாடி நான் ஃப்ரெண்டு கூட தான் லாண்டிருக்கேன். அவனும் ஒரு பாஸ்கெட் பால் டீம் பிளேயர், அவனை வச்சு நான் செட் பண்ணி லாண்டுகிட்டு இருப்பேன். அதனாலதான் நான் கராசனோவை செலக்ட் பண்றப்ப இங்க செட்டர் யாராலும் ஆர்வமா வந்து பாக்கணும்னு நினைச்சேன், வந்து பார்த்தா இவன் இருக்கான் அப்படின்னு ஒரு அப்செட்டோட சொல்றான். ஹே ஹினாட்டா, நீ ஒன்னும் அப்செட் ஆகாத, நான் உனக்கு நாளை காலையில செட் பண்றேன் அப்படின்னு சுகாரா சொல்றான். இருந்தாலும் இப்ப நீங்க எனக்கு செட் பண்ணீங்கன்னா நான் அந்த காகியாமா கூட தோத்த மாதிரி தான் இருக்கும், நான் நல்லா ரிசீவ் பண்ண பழகிட்டு அதுக்கப்புறம் அவன் பால செட் பண்ணி அடிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றான். நான் இதுக்கு முன்னாடி ஜூனியர் ஸ்கூல்ல காகியாமா கூட விளையாண்டப்ப அவனை பார்த்தேன், அவன் ரொம்பவே பெஸ்டா இருந்தான் எல்லாத்துலயுமே. அது மட்டும் இல்லாம என்னோட ரொம்பவே டாலா இருந்தா, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தான். சோ அவனை நான் கண்டிப்பா டிஃபீட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் கராசனோ டீம்லயே சேர்ந்தேன். அவன் எல்லாரோட ரொம்பவே பெஸ்டா இருக்கான். சோ நான் அவனை பீட் பண்ணிட்டேன்னா நான் தான் பெஸ்டா இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அந்நேரம் காகியாமா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கதை கேட்டுருவான். இவன் லஞ்ச் டைம்ல கூட இன்னும் பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட பாப்பான். சூகவராவும் நீ சிம்பிளா என்ன சொல்ல வர, இப்ப காகியாமா தான் உங்க செட்லயே ரொம்ப பெஸ்டான ஒரு பிளேயர் அப்படின்னு நீ நினைக்கிறியா அப்படின்ற மாதிரி கேட்கான். ஒத்துக்க மனசுல இருந்தாலும் ஹினாட்டா ஆமா அப்படின்னு சொல்லிடுறான். சூகவராவும் இங்க பாரு ஹினாட்டா, இப்போ ஒன்னும் அவன் உன்னோட பவர்ஃபுல் எனிமி கிடையாது, இப்ப அவன் உன்னோட பவர்ஃபுல் டீம்மேட், அவனை கரெக்டா யூஸ் பண்ண கத்துவா அப்படின்ற மாதிரி சொல்றான். காகியாமா இவங்க பேசுறத கேட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவங்க ரெண்டு பேரும் வாங்க நம்ம பிராக்டிஸ் ஆரம்பம் அப்படின்னு சொல்லி மறுபடியும் பிராக்டிஸ் ஆரம்பிப்பாங்க. அடுத்து சாயங்காலம் ஸ்கூல் முடியும் ஹினாட்டா வந்து கிரவுண்ட நோக்கி ஓடி வந்துகிட்டு இருக்கான். உள்ள எல்லா சீனியர்ஸும் வார்ம் அப் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இவன் வந்து வெளியே நின்று ஸ்ட்ரெச்சிங் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே அவன் வெளியே நிற்கும் போது காகியாமா வர்றான். டே இங்க என்ன பண்ற, வா நம்ம அங்கிட்டு போய் பிராக்டிஸ் பண்றோம் அப்படின்ற மாதிரி போறான். வேற எங்கடா போக, பிராக்டிஸ் பண்ண எங்கடா இடம் இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, நான் ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன் வா போலாம் அப்படின்ற மாதிரி கூட்டு போயிடுறான். ஜிம்முக்குள்ள இந்த தேர்ட் இயர் பசங்க ஒரு பக்கம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்நேரம் 2 ஸ்டூடெண்ட்ஸ் புதுசா வர்றாங்க. நம்ம கேப்டன் டைச்சின்னு சொல்றாரு, வழக்கமா அடுத்த வாரம் இந்த ஃபர்ஸ்ட் இயர் பசங்க வந்திருக்க வேண்டியது, பட் இந்த சனிக்கிழமை நமக்கு மேட்ச் இருக்கனால இவங்க 2 பேரும் இப்பயே கூட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சோ இப்போதைக்கு இவங்க 2 பேரோட ஃபேஸையும் காட்டுறப்ப இவங்க 2 பேரோட நேமையும் பார்ப்போம். காகியாமா ஹினாட்டா இவங்க 2 பேரும் வெளியே ஒரு இடத்துல பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹினாட்டா வந்துட்டு சனிக்கிழமை நடக்கிற மேட்ச்ல நம்ம கண்டிப்பா வின் பண்றோம், வின் பண்ணி அந்த ஜிம்முக்குள்ள என்டர் ஆகிறோம், அப்புறம் உண்மையான டீம் கூட நம்ம விளையாடுறோம் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்புறம் இன்னொன்னு அப்படியே சொல்றேன், டே காகியாமா இதொன்னு மறந்துட்டேன் பாரு, இப்ப நம்ம தோத்துட்டா நீ அடுத்து செட்டாவே இருக்க மாட்டல அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதனாலதான் உன்னை ஃபோக்கஸ் பண்ணுன்னு சொல்றேன், வந்து ஒழுங்கா விளையாடுறா அப்படின்ற மாதிரி காகியாமா கத்துறான். சரிடா காகியாமா, வர்ற ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இன்னும் பவர்ஃபுல்லா இருந்தாங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்கான். எவன் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம வின் பண்ணி அவனு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படின்ற மாதிரி காகியாமா சொல்றான். சூப்பரா காகியாமா, இதத்தான் உங்ககிட்ட நான் எதிர்பார்த்தேவா, இப்போ ஒன் மோர் டைம் நீ அடி அப்படின்ற மாதிரி கேட்பான். அடிச்சு மூஞ்சோட வாங்கி படுத்து கிடப்பான். காகியாமாவும் டே உன்னை பந்த கையில வாங்க சொன்னேன்டா, மூஞ்சில வாங்க சொல்லல, ஒழுங்கா வாங்க அப்படின்ற மாதிரி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படியே நைட் ஆகுது. காகியாமா வந்து ஒரு பால் லைட்டா அதை தள்ளி தூக்கி போடுவான். ஹினாட்டா வந்து அதை எடுக்க ட்ரை பண்ண போவான். அது அப்புறம் பாஸ் வைக்கும் போது திடீர்னு வேற ஒரு கை வந்து அதை தடுக்கும். எவன்டா அதுன்னு பார்த்தா அந்த இடத்துல தான் ஒருத்தர் ஃபேஸா காட்டுறாங்க. இவனோட நேம் தான் சூக்கி சீமா, நம்ம கராசனோ டீமோட ஒரு பிளாக்
அட்டாக்கரா இவன் தான் ஆட போறான் இனிமே. அண்ட் அவன் பக்கத்துல நிக்கிறது வந்து யாமகுச்சி. இவன் வந்து சப்ஸ்டியூட் பிளேயரா தான் இருப்பான். பட் ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ஞாபகம் வச்சுக்கோங்க. இவங்க ரெண்டு வந்துட்டு ஓ நீங்க தான் இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸா முதல் நாள் வந்தோடனே பிரச்சனை பண்ணிக்கல நீங்க தானே அப்படின்ற மாதிரி நம்ம சூக்கி சிமா கேட்கா. நம்ம சூக்கி சிமாவை சாட்டா சூக்கின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லாரும் அப்படிதான் கூப்பிடுவாங்க. ஹினாட்டாவும் வேணடா எவ்வளவு ஹைட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ஷாக்கா இருக்கான். காகியாமா வந்து நான் ஒரு கொஸ்டின் கேட்கணும் நீ எவ்வளவு ஹைட் அப்படின்ற மாதிரி கேட்கா. அதுக்கு யாமகுச்சி வந்து ஆன்சர் பண்றான். சூக்கி இப்ப 188 சென்டிமீட்டர் இருக்கான். இன்னும் 2 மீட்டர் வளர்ந்தானா 190 கிட்ட வந்துரும் அப்படின்ற மாதிரி. ஹினாட்டாக்கு பயங்கர ஷாக்கா போயிடுச்சு. சூக்கி வந்துட்டு காகியாமா பார்த்து நீ தான் காகியாமாவா அப்படின்ற மாதிரி கேட்கா. ஒன்ன மாதிரி ஒரு ஸ்டார் பிளேயர் எதுக்கு கராசனோ டீம் செலக்ட் பண்ற அப்படின்ற மாதிரி கேட்கா. குறுக்கால ஹினாட்டா நின்னு கத்திட்டு இருக்காங்க. ஏன்னா எவனாவது பார்க்கடாங்க பாரு நாங்க நாளைக்கு டிஃபீட் பண்றோம் அப்படின்ற மாதிரி அவன் ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கான். ஓ அப்படியா அப்படின்ற மாதிரி சூக்கி கலாய்ச்சி விட்டுறான். சரி நீங்க இந்த அளவுக்கு சின்சியரா பிராக்டிஸ் பண்ற பார்த்தா உங்களுக்கு இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம் போல. எனக்கு இந்த மேட்ச் முக்கியம் எல்லாம் கிடையாது. ஜெயிக்கிறோமோ தோக்குறோமோ அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. உங்களுக்கு முக்கியம் நினைச்சீங்கன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் ஈஸியா விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். அதுக்கு காகியமாவும் நீ ஈஸியா விளையாடு இல்ல கஷ்டமா விளையாடு அதை பத்தி எனக்கு கவலை இல்ல நான் கண்டிப்பா ஒன்னு ஜெயிப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு ஹினாட்டா டே நீ இல்லடா நம்மடா அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அவ்வளவு கான்பிடன்ஸா அதான் நீ கிங் போல அப்படின்ற மாதிரி சூக்கி சொல்றான். அதை கேட்டானே காகியாமுக்கு செம்ம காண்டா எடுத்துட்டு எனக்கு கிங் அப்படின்னு சொல்லி கூப்பிடாத அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓ அப்ப நான் கேட்ட ரூமர்ஸ் எல்லாம் உண்மைதானா அப்படின்ற மாதிரி சூக்கி சொல்றான். ஹினாட்டாக்கு ஏதோ ஒரு ஷாக்காவே இருக்குது. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு டோர்னமெண்ட் நடந்திருக்கு இல்லையா அதுல ஃபைனல்ஸ் வரைக்கும் போய் தான் நம்ம காகியாமா டீம் தோத்துருப்பாங்க. அதுக்கு தோத்ததுக்கான காரணமே காகியாமா தான் சொல்லுவாங்க. அவனோட டீம்மேட்ஸே ரொம்ப திட்டிக்கிட்டே தான் இருப்பான். அவன் ரொம்ப ஈகோ பிடிச்ச ஒரு ஆளு தான் அப்பவே. அதனால அவன் டீம்மேட்ஸே அவனுக்கு வெளியே போடுங்க கோச் அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால இந்த கிங் ஆஃப் த கோட் அப்படின்ற பேர் கட்டாலே இவனுக்கு காண்டாயிடும். உன்னோட டீம்மேட்ஸ்ல இருக்கவங்களுக்கே உனக்கு பிடிக்கல சோ அதனாலதான் நீ சும்மா இந்த கராசுரா டீம்ல வந்து ஜாயின் பண்ணி அப்படின்ற மாதிரி கேட்பான். காகியாமா காண்டாயி சூக்கி சட்டையவே பிடிச்சிருவான். அடுத்து அவனே சட்டையை விட்டுட்டு திரும்பி நடந்து போக ஆரம்பிச்சிருவான். ஹினாட்டாக்கு இவங்க ரெண்டு என்ன பேசுறாங்கன்னு புரியல. காகியாமா இப்பெல்லாம் இருக்க மாட்டேன் இப்ப ஏதாவது ஒரு டயலாக் சொல்லிட்டு போடா அப்படின்ற மாதிரி பாத்துட்டு இருப்பான். வா நம்ம கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி காகியாமா சொல்லிடுறான். சூக்கி யாமகிச்சி ரெண்டு பேரும் கிளம்பிடுறாங்க. நம்ம காகியாமா கிளம்பலான்ற மாதிரி தான் போய்கிட்டு இருக்கா. நேரா ஹினாட்டா வந்து ஹே நம்ம இன்னும் பிராக்டிஸ் பண்ணி முடிக்கல வா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் கூப்பிடுறான். அதுக்கடுத்து இப்படியே ஒரு 2-3 நாள் போது ஹினாட்டா இதே மாதிரி பிராக்டிஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் நம்ம செட்ரு சுகாவார கூட இருந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். கிளாஸ்ல எல்லாம் தூங்கி விழுந்துகிட்டு இருக்கான். இப்படியே போய்கிட்டு இருக்கப்ப ஒரு நாள் காலையில இவங்க 2 பேரும் ஜிம்குள்ள விளையாண்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி டச் போட்டுக்கிட்டு இருக்காங்க. காகியாமா வந்து இப்பவுமே ஸ்பீடா பால் அடிக்கிறான். பட் நம்ம ஹினாட்டா வந்து அதை ஈஸியாவே ரிசீவ் பண்ணிடுறான். இவன் இதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ஸ்பீடா அடிச்ச பால் எடுக்க மாட்டானே எப்படி எடுக்கிறான் அப்படின்ற மாதிரி காகியாமாக்கு ஒரே ஷாக்கு. தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான். அவனும் தொடர்ந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்கான். இவங்க 2 பேரும் கண்டினியூஸா விளையாடுறத சுகாவாரா பாத்துக்கிட்டு தான் இருக்கான். அந்நேரம் தான் டனாக்கா உள்ள வரான். இவங்க 2 பேரும் என்னடா எவ்வளவு நேரமா விளையாண்டுட்டு இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்கான். ஆமா ஒரு 15 நிமிஷமா நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். 2 பேரும் கீழே விடாம அந்த அளவுக்கு விளையாண்டுட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னது 15 நிமிஷமா அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சாக்கு. எல்லாருக்கும் ஒரு லிமிட் இருக்கு. இப்போ உன கீழே விட வைக்கிறேன் அப்படின்ட்டு காகியாமா ரொம்ப ஃபோர்ஸா அடிக்கிறான். அப்படி நம்ம ஹினாட்டா கீழே விடுற மாதிரியே இல்ல. காகியாமாக்கு கை வலிச்சு ஒருவேளை போதும் அப்படின்னு கையை இறக்க வர்றான். பட் ஹினாட்டா இல்ல இன்னும் இந்த பால் தரையில உடல மறுபடியும் அடி அப்படின்ற மாதிரி சொல்றான். இப்ப என்ன உனக்கு அடிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து தூரமா தூக்கி எங்கிட்ட அடிச்சிடறான். அது ஹினாட்டாக்கு பின்னாடி ரொம்ப தூரத்துல போய்கிட்டு இருக்கு. எப்படியோ ஹினாட்டா ஓடி போய் அவனோட ஸ்பீடான ரிஃப்ளெக்ஸஸ் யூஸ் பண்ணி தூக்கி விட்டுறான். இதை பாத்துக்கிட்டு இருந்த காகியாமாக்கு ஒரே ஷாக்கு. திடீர்னு அவன் மறுபடியும் அடிப்பான்னு பார்த்தா 2 கையை நீட்டி அப்படியே செட் பண்ணான் பாருங்க ஒரு பால். சூப்பர் மொமெண்ட் அதெல்லாம். இதை பாத்துக்கிட்டு இருந்த சுகாவாராக்கு இன்னுமே மிகப்பெரிய ஷாக்கு. என்னது காகியாமா ஹினாட்டாக்கு செட் பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி. டனாக்காவும் இப்ப செட் பண்ணி என்ன பண்ண இப்ப பாரு அவன் ரொம்ப தூரத்துல இருக்கான் எப்படி அவனால வந்து அடிக்க முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். பட் ஹினாட்டா வருஷ கணக்கா காத்துக்கிட்டு இருந்தது இந்த மாதிரி ஒரு செட்டர் கையால் அடிக்கணும்னு சொல்லிதான். இதை மிஸ் பண்ணுவானா அவன் இருந்த இடத்துல இருந்து என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு ஸ்பீடா ஓடி வந்து சூப்பரா ஜம்ப் பண்ணி ஒரு அட்டாக்கிங் பண்றான். அந்த அட்டாக்கிங் பண்ணும்போது ஹினாட்டா முகத்துல அப்படி ஒரு சந்தோஷத்தை பார்க்க முடியும். பந்து அடிச்சுட்டு அப்படியே கீழே உட்காந்துருக்கான். நேரம் காகியாமா வந்து ஹே ஹினாட்டா நாளைக்கு நம்ம வின் பண்றோம் அப்படின்ற மாதிரி சொல்லி முடிக்கிறாங்க. அப்படியே அடுத்த சீன்ல சனிக்கிழமை காலையில ஆகுது. காகியாமா ஸ்கூலுக்குள்ள நடந்து வந்துகிட்டு இருக்கான். ஹினாட்டா பார்த்தா பின்னாடி ஆவேசமா ஓடி வந்துகிட்டு இருக்கான். இதை பார்த்துக்கிட்டு இருக்க காகியாமா மறுபடியும் இந்த விடமாட்டேன் இந்த நான் தாண்டா வின் பண்ணுவேன்னு ஓட ஆரம்பிக்கா. 2 பேரும் ஓடி போய் விழுந்து மட்டையாடுறாங்க ஜிம்ல. இது எப்பவுமே இவங்களுக்குள்ள ஒரு போட்டியாவே நடந்துகிட்டு இருக்கும். ஹினாட்டா நான் அவனை ஜெயிக்க விட மாட்டேன்பா. காகியாமா நான் அவனை ஜெயிக்க விட மாட்டேன்னா டனாக்காவுண்டே எது எல்லாம் போட்டி போட்டு உங்களுக்கு ஒரு விவசாய இல்லையாடா சின்ன பையன் மாதிரி இதெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு வைவான். இன்னும் கொஞ்ச நேரத்துல மேட்ச் நீங்க என்னடானா இப்படி வந்து கிடக்குறீங்க கொஞ்சம் எதிர்த்து வேமா உள்ள வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு டனாக்கா உள்ள போயிடுறான். சரி வாடா காகியாமா அப்படியே உள்ள போவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் எந்திரிச்சு நிக்கிறாங்க. அந்நேரம் ஆப்போசிட்ல நம்ம சூக்கி சிமாவும் யாமகிச்சி வந்து நிக்காங்க. இவங்க 4 பேரும் அப்படியே ஒரே ஷாட்ல கட்டி இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. அடுத்த எபிசோட்ல இவங்க 4 பேருக்குள்ள ஒரு மேட்ச் நடக்க போகுது. ஐ மீன் 4 பேர் இல்ல 6 பேர் 3 vs 3 தான் நடக்க போகுது. அடுத்த எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகும். சோ மறக்காம எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த எபிசோடுக்கு வெயிட் பண்ணுங்க. கூடிய சீக்கிரம் வந்துரும். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல மீட் பண்றேன். பை கைஸ்.